திருக்குறள் அதிகாரம் 40 கல்வி. இந்த அதிகாரத்தில் படிக்கிறதுனால என்ன நன்மை அப்படிங்கிறத பற்றியும், படித்தவங்க எப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கிறத பற்றியும் வள்ளுவர் கூறியிருக்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். குறள் 1. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. விளக்கம். கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் நாம் கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு நாம் கற்ற அந்த கல்விக்கு தகுந்தவாறு அறநெறியில் நிற்க வேண்டும். குறள் 2. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. விளக்கம். எண்ணும் எழுத்தும், அதாவது அறிவியலும் கலை இயலும் எனப்படும் அறிவு கண்களை பெற்றவர்களே உயிர் வாழ்வோர் என கருதப்படுவார்கள். 3. கண்ணுடையர் என்பர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். விளக்கம். கண்ணுடையர் என்று கூறப்படுபவர்கள் கற்றவர்களே. அப்படி கல்லாதவர்கள் அவர் முகத்தில் கண்கள் இரண்டாலும் அவை 2 புண் உடையவர்கள்தான் என்பதே இந்த குறளுக்கான விளக்கம். 4. உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். விளக்கம். மகிழும்படியாக கூடி பழகணும். அதாவது நம்ம கூட இன்னைக்கு இவ்வளோ நல்லா சிரித்து பேசிகிட்டு இருந்தாரு, இவரை இதுக்கப்புறம் நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு நாம் வருந்துற அளவுக்கு நம்ம கூட நல்லபடியாக பழகி அதுக்கப்புறம் பிரிதல் என்பது நல்ல கற்று அறிந்தவர்களின் செயல் ஆகும். குறள் 5. உடையார் முன் இல்லார்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். விளக்கம். செல்வந்தர்கள் முன்னே ஏழைகள் நிற்பது போல கல்வி கற்ற ஆசிரியர்கள் முன்னே விரும்பி பணிந்து கற்றவர்களே உயர்ந்தவர்கள். அப்படி நின்று கற்க வெட்கப்பட்டு கல்வி கற்காதவர்கள் இழிந்தவர்களே. குறள் 6. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. அதாவது மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும், அதுபோல மக்கள் கற்ற கல்வியின் அளவிற்கே அவர்களது அறிவு ஊறும். குறள் 7. யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. விளக்கம். கற்றவனுக்கு எல்லா நாடும் சொந்த நாடாம். இதைத்தான் கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றவனுக்கு எல்லா நாடும் சொந்த நாடாம், எல்லா ஊரும் சொந்த ஊராம். இதனை தெரிந்தும் ஒருவன் இறக்கும் வரை படிக்காமல் இருப்பது ஏன்? குறள் 8. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. விளக்கம். ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது அந்த பிறப்பிற்கு மட்டும் இல்லாமல் அவனுக்கு 7 பிறப்பிற்கும் உதவும் தன்மை உடையது. குறள் 9. தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு தாமொருவர் கற்றறிந்தார். விளக்கம். தமக்கு இன்பம் தருகின்ற கல்வி அறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றை கற்றிட விரும்புவார்கள். குறள் 10. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவை. விளக்கம். ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். அப்படிப்பட்ட கல்வியை தவிர மற்ற பொருட்கள் அந்த அளவுக்கு சிறப்புடைய செல்வம் இல்லை. திருக்குறள் அதிகாரம் 40 இருக்கிற எல்லா குறளையும் நாம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். தொடர்ந்து அனைத்து அதிகாரங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக பதிவிடப்படும். என்றும் நன்றியுடன் உங்கள் எம்.கே. நன்றி, வணக்கம்.